எந்த ஒரு பொண்ணும் கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தணும் போகணும்னு நினச்சி அந்த வீட்டுக்கு வர்றது கிடையாது. அப்படி ஒரு பொண்ணு தனி கொடுத்தணும் போகணுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுக்கான மெயின் ரீசனே அவளோட சரௌண்டிங்ஸ் தான். ஒரு ஹஸ்பண்ட் உங்களால் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபையும் உங்களோட அம்மாவையும் மேனேஜ் பண்ண முடியல. நீங்கள் கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்களுக்கு கெட்டவங்களாக தான் தெரிவிங்க. அம்மா என்னடானா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்ஃப் என்னடானா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களோட லவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே உங்கள் பெட்ரூம் தான். அதுவே உங்களால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாமல் என்ன ரகசியம்னு கேள்வி கேட்க பல வீட்டில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அதுதான் முக்கிய ரீசன் பல பெண்களும் தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்கிறதுக்கு. தனி கொடுத்தனம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்றைக்குமே ஒரு அம்மாவை ஒரு பிள்ளைக்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறது கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபோக்கஸ் பண்ணுறது அவளோட ரெஸ்பெக்ட், அவளோட ஸ்பேஸ் அண்ட் அவளுக்கான சரௌண்டிங் அண்ட் உலகத்தை அவள் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் தனி கொடுத்தனம் போகணுன்னு ஹஸ்பண்ட்ஸ், உங்களோட ஒய்ஃப் இல்லை